திருச்சிற்றம்பலம். என்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆணி மாத பலன்கள் பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் ஃபர்ஸ்ட் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்கன்னு பாத்துக்கலாம். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு போறார். ஆட்சி பலத்துல இருந்து மறுபடியும் தன்னுடைய ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்தது பாருங்க, சூரிய பகவான் அவர் மிதுனத்திலேயே இருக்கார். புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய அதே இடத்துல இருக்கிறார். புதன் மட்டும் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா வக்ரகிரி அடைகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் அப்படிங்கிற இந்த மாசம் உண்டு. அடுத்தது குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று ஜூன் 1ஆம் தேதி வந்தாச்சு. இப்ப சுக்கிரனோட சேர்ந்து அங்க பயணப்பட போகிறார். சுக்கிரன் 20ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு கேதுவோட சேர போகிறார். கேது ஒரு சர்ப்பம். அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அர்த்தம். அந்த சுக்கிரனோடு சேர்ந்து கேது வரும் பொழுது நல்லதும் இருக்கு, அதே போல கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு. உங்க ஜாதகத்துல முக்கியமா சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது, இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க இந்த பதிவை முழுமையா பாருங்க. பார்க்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இப்போ ராகு கேதுக்களும் அதே இடத்துலதான் இருக்காங்க. சனி பகவானும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டுல, அதாவது காலப்புருஷனுக்கு 12ஆம் வீட்டுல மீனத்துல இருக்கார். குரு பார்வை 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே மாறி இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போறாங்க, ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கட்டத்துக்கு மாறி வரும் பொழுது இந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ன செய்யும் செய்யாது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11 லாபஸ்தானத்துல இருக்காருங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. எதை தொட்டாலும் லாபம், எது சார்ந்த விஷயத்துல லாபம். சிம்மராசிக்கு இந்த வருடம் மட்டும், இந்த வருஷத்துல வருடம் ஒரு முறை மட்டும்தான் ராசி அதிபதி 11ஆம் வீட்டுக்கு வருவார். அது இந்த வருஷம் வந்திருக்குது. அப்போ இந்த வருடத்துல இந்த மாசத்தை உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏன் சொல்றேன்னா அஷ்டமச்சனி காலகட்டங்கள் லக்னத்துக்குள்ள, அதாவது உங்க ராசிக்குள்ள கேது இருக்குது. சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும். ராசிக்குள்ளேயே கேது இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம்ல பணவரவு தடையாகிறது, கணவன் மனைவி பிரச்சனை ஆகிறது, வீட்டுக்கு பொருட்கள் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 11ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது மேக்சிமம் உங்களுக்கு பண வரவுக்கு தடை இருக்காது, லாபங்கள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வழியில செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வழியில உங்களோட ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்ப பாத்துட்டீங்கன்னா குரு இங்க நிக்கிறார். இப்ப இந்த குரு இங்கிருந்து உங்களுக்கு சனியை பார்க்கிற போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் அஷ்டம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையறக்க ஆரம்பிக்கும். அதனால பயப்பட வேண்டாம். அதனால நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், எதிர்த்து போராடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தைரியமா பண்ணுங்க. நிச்சயமா நன்மைகள் உண்டு இந்த மாசம் சிம்ம ராசிக்கு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ராஜா போல கம்பீரமா இருக்கக்கூடிய ராசி. அஷ்டமசனி காலகட்டங்கள் எல்லாமே தலை குனிந்து அவமானப்பட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. சில பேருக்கு டைவர்ஸே ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து சுப செலவுகள், சுப விரயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்பார். இழந்த சொத்துக்களை எல்லாமே மீண்டும் எடுத்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். அப்ப கூட யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்காருங்க. இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் 12ஆம் வீட்டுல இருக்கார். உச்சமாக இருக்கக்கூடிய குருவோட. எப்பவுமே எந்த கிரகத்தோட அதாவது உச்சமானவோ ஆட்சி பெற்ற கிரகத்தோடையோ மற்ற கிரகங்கள் சேரும் போது அந்த உச்சத்தன்மையும் ஆட்சி தன்மையும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்ப இந்த குருவோட சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய பணம் கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நோய்க்கு ஒரு நல்ல மருந்துகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது 6ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா போட்டி தேர்வு எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது. 6ஆம் இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், வேலை சார்ந்த எல்லா விஷயங்களுமே இந்த 6ஆம் இடம் தாங்க. தொழில்னா 10, வேலைன்னா 6ஆம் இடம். அப்ப இந்த 2 சுபகிரகங்களும் சேர்ந்து நீங்க உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதே போல புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வேலை மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனியில நிறைய கடன் ஏற்பட்டிருக்கும். வேலை ஆட்கள் மூலம் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும். ஏண்டா வேலைக்கு போறோம், பேசாம இந்த வேலையோட சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாமே ஓடும். பட் இப்ப பண்ண வேண்டாம், 10ஆம் அதிபதி 12ல இருக்கிறதுனால விரயங்கள் ஆயிடும். சோ முடிந்த அளவுக்கு இப்ப வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை ஆட்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகிறதுக்குண்டான நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் முழுவதும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இந்த 20ஆம் தேதிக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வீடியோ ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு சுக்கிரனால. அப்ப இந்த 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை ஆகுது. உங்க ஜாதகத்துல யாருக்காவது சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. அது பெண் சாப அமைப்பு, பண தடைக்கு உண்டான விஷயங்கள். அப்ப பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே 20ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லதுங்க. 20ஆம் தேதிக்கு மேல தடை கிரகமாக இருக்கக்கூடிய
கேதுவோட சேர்ந்து சுக்கிரன் வருது. அப்ப என்ன பண்ணுவாருன்னா இந்த காலகட்டத்துக்கு மேல அப்பா அம்மா சொத்துக்கள் பத்தி பேசுறது, தாய் தந்தையருடைய சொத்துக்கள் பத்தி பேசுறதெல்லாம் பேசக்கூடாது. பூர்வீக சொத்து எல்லாம் பத்தி பேசக்கூடாது. ரெண்டாவது உங்க ஜாதகத்திலயோ உங்க குடும்பத்துல யாராவது ஒரு ஜாதகத்திலயோ சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு கேது இருக்கிறது, ராகு கேதுகளுக்கு திரிகோணத்துல சுக்கிரன் இருக்கிறது, இது வந்து நட்சத்திர ரீதியாக சுக்கிரன் ராகு காலில் இருக்கிறது, ராகு சுக்கிரன் காலில் இருக்கிறது. இது போல உங்க ஜாதகத்துல அந்த அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது கெட்ட பெயரே அவமானத்தை கொடுக்கக்கூடியது. அஷ்டமசரி காலகட்டங்கள்ல அவமானப்படணும், தலை குனியணும் அப்படிங்கிறது விதி இருக்கு. அப்ப பார்க்கும்போது சனி இங்க பாத்துட்டு இருந்தாலும் குரு பார்வை இருக்கும்போது சுக்கிரன் கேதுவோட சேருது. அப்ப என்ன ஆகுன்னா தேவையில்லாத தகாத உறவுகள் வந்து இப்ப ஜாயிண்ட் ஆகும் உங்களுக்கு. ஒரு பெண்களோடயோ ஒரு ஆண்களோடயோ ஏதாவது ஒரு தகாத உறவுகள் மூலமாக அது உங்களுக்கு இந்த இப்ப கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போற மாதிரிதான். அதாவது எப்படின்னா இந்த கெட்ட நேரத்துக்கு இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் வந்துட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். சோ வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய நேர காலங்கள். ஏன்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தான் வருது, ஸ்ட்ரைட்டா உங்க ராசிக்குள்ள உட்காராரு. அப்ப ஃபர்ஸ்ட் உங்களை தான் பாப்பாரு. இல்லைங்க எனக்கு வந்து அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லை, ஆனா குழந்தைகளுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்திலே கூட உங்க வீட்டுல யாரோ ஒருத்தருக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ ஏதாவது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அப்படி இந்த கிரகச்சேரிக்கை உங்க வீட்டுல யாருக்குன்னா அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க, அவங்க மொபைல்ஸ்ல கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறது, அவங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க. குறிப்பா பெண் குழந்தைகள், கேது அப்படிங்கிறது வந்து சிறிய பெண் குழந்தைகளுக்கு உண்டான தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்கறது. சோ இதெல்லாம் உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, ஆண் குழந்தைகளையும் பாத்துக்கோங்க. குறிப்பா கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை பெண் குழந்தைகளை சொல்லும். அப்ப இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பாத்துக்கோங்க. 20ஆம் தேதிக்கு மேல இது வந்து நீங்க செக் பண்றது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இருந்தே பாத்துக்கோங்க. ஒரு 10ஆம் தேதிக்கு மேல இருந்தே வந்து என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க கொஞ்சம் பார்த்து செய்து கொள்வது என்பது நல்லது. இது வந்து உங்க நேரப்படி உங்க குடும்பத்துக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஏதாவது நடக்கிறக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கிறது 20ஆம் தேதிக்கு மேல இந்த விஷயத்துல மட்டும். அடுத்தது 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் அங்கேயே இருக்காரு, தன்னுடைய சொந்த வீட்டுல ராசி அதிபதியோடய சேர்ந்து இருக்கிறது. காசு பணத்துக்கு குறைவு இருக்காதுங்க, ஏதாவது ஒரு வகையில பணம் வரவு வந்துடும், சொத்து சேர்க்கை ஏற்படும். இப்ப வரக்கூடிய பணம் எல்லாமே கொஞ்சம் சேஃப்டி ஆகும். 15ஆம் தேதிக்கு மேல புதன் வக்ரகதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமானு பாருங்க. அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் நல்ல பண வரவு கிடைக்க போகுது, டபுள் மடங்கான பண வரவு, குடும்ப ஒற்றுமையா இருக்க போகுது, பிரிந்த தம்பதிகள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், குடும்பத்தில இருந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், பேச்சாளர் வாக்காள தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சூப்பர் யோகம். அதாவது வக்கீல் சம்பந்தப்பட்டது, ஆசிரியர் சம்பந்தப்பட்டது, ஜோதிடர்கள் சம்பந்தப்பட்டது, அறநிலை துறைகள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, அதுல ஏதாவது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த காலகட்டங்கள்ல நான் இடம் மாறுறேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த புதன் சப்போர்ட் பண்ணுவார். உங்க ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால், புதன் வக்ரமாக நார்மலா 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா பண வரவு, பொருளாதாரம் ஏதாவது சூப்பரா இருக்கும், குடும்பம் சார்ந்த விஷயங்களும் அருமையா இருக்கும் பொழுது. ஆனா புதன் வக்ரம் இல்லாத ஜாதகர்கள் என்ன பண்ணணும்னா 15ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க. புதன் சார்ந்தது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு சம்பந்தப்பட்டது, வீடு பத்திரம் இதெல்லாம் ஏதாவது கொடுக்கல் வாங்கலாம் பண்றீங்க அப்படின்னா இந்த 15ஆம் தேதிக்கு மேல அது பண்ணக்கூடாது. அது வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனைகளை தான் கொடுக்கும். சோ இது போல விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே போல 15ஆம் தேதிக்கு மேல புதன் வக்கரம் இல்லாத ஜாதகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பேச்சுலயும் கவனமா இருக்கும். பேச்சு யாருக்கிட்ட தேவையில்லாம பேசுறது, அன்வான்டா போய் பேசுறது, தானா போய் பேசி கொம்பு கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சிம்மத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே அடுத்தவங்களோட நம்ம லைஃப் எப்படி இருக்குது இல்ல அடுத்தவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். இது வந்து சிம்மத்துக்கு ஒரு இது இப்ப இந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய மைனஸ். அப்ப போய் என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்காக போய் அட்வைஸ் பண்றது, இங்க இப்படி இருங்க அப்படி இருங்க, அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்றது, இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஹார்டா சொல்லுவாங்க. அது ஒண்ணுதான் ஒரு இது விஷயமே தவிர சாஃப்டா சொல்லுவா கொஞ்சம் ஹார்டா சொல்லுவாங்க. அது ஒரு சிலருக்கு பிடிக்கும். பட் இப்ப நீங்க அதை போய் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிரும், அது உங்களுக்கு ரிவெஞ்ச் ஆயிரும், நீங்க தான் ஏதாவது தப்பு பண்ண மாதிரி காட்டி கொடுத்துரும். ஏன்னா சனி ராசியை பாக்குது, அதனால நீங்க ஏதோ தப்பு பண்ணி நீங்க தான் வந்து அவங்க குடும்பத்துல பிரச்சனையை கிளப்புறீங்க, அவங்க விஷயத்துல வந்து பிரச்சனை பெருசு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அதனால இந்த காலகட்டங்கள்ல சனி வக்கரம் புதன் வக்கரம் இல்லாதவங்க 15ஆம் தேதிக்கு மேல எந்த பேச்சுவார்த்தைக்கு போறது, பஞ்சாயத்துக்கு போறதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஏங்க எங்க பாடே பெரும் பஞ்சாயத்தா இருக்குது, நான் எங்க அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போறதுன்னு இருக்கும். பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில இது இந்த கிரகங்கள் அப்படி கொண்டு போயிடும் அப்படிங்கறக்காக தான் முன்னெச்சரிக்கையா சொல்றது. அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதி அவரு போய் தன்னுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறது. கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரொம்ப நாள் இருந்து வந்து இடுப்பு வலி, முதுகு வலி, பின்னாடி பேக் பெயின் ஆகுறது, L1 L2 ப்ராப்ளம், இதெல்லாம் கால் வலி எல்லாம் இருக்கு இப்போ சிம்மத்துக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும்.
கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை மாத்த போறீங்க. நல்லா உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்க போறீங்க. 4ஆம் இடத்து செவ்வாய் பார்த்ததுனால உடம்பு ஜிம்முக்கு போவாங்க, உடம்பு நல்லா ஆரோக்கியம் வச்சுக்குவாங்க. அதே போல உடம்புக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்ப்பாங்க, நல்ல மெடிசன் வாங்கி சாப்பிடுவாங்க. தனக்குண்டானதை தானே சர்ச் பண்ணி பாத்துக்கிறது, ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறது, உடம்பு ரீதியாக ரொம்ப கவனமா இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஏன்னா இந்த அளவு உடம்பு வீக் ஆயிருக்கு இந்த டைம்ல. சோ இப்போதான் வந்து உங்களுக்கு இந்த செவ்வாய் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. 4, 9 கூடிய 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது அப்பா, அதாவது 9, 10னால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அப்ப ஆண் வாரிசு பிறக்கிறது, கோவில் பணி நிறைய செய்யறது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, அப்பா சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கிறது, அப்பா பூர்வீகத்துல இருந்து ஏதாவது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் சக்சஸ் ஆகும். இந்த நேரங்காலங்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் போய் 12ல இருக்கிறதுனாலயும் குருவோட சேர்ந்து சொந்த தொழில் பண்றவங்க கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே இருங்க. புதுசா போட்டு பண்றதுக்கு உண்டானது இல்ல. மேக்சிமம் பிசினஸ் டல்லு தான். பெரிய அளவுக்கு வந்துட்டு இருந்த அமௌண்ட் எல்லாம் இப்ப வரல, நார்மலா தான் போயிட்டு இருக்குது. ஆனா இருந்தாலும் இப்போ 10ஆம் அதிபதி 12ல குருவோட இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணுவீங்க இந்த டைம்ல. பிசினஸ் பத்தி என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்க. நிறைய பழக்க வழக்கங்கள் பிசினஸ்க்கு வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பாங்க. ஒருத்தர் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரு அந்த இடத்துல இருக்கும்போது உங்களை வளர்த்துவதற்கு, உங்க தொழிலை வளர்த்துவதற்கு ஒரு ஆள் வரப்போறாங்கன்னு அர்த்தம். சோ அது வந்து இந்த சுக்கிரன் கேது செயற்கையா இருக்கிறதுனால அவங்க வரக்கூடிய நபர் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு இயற்கையாவே வந்து பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகம். ஒருத்தர் பார்த்தோன்னே நீ இப்படித்தான் இருப்பாங்க, இவங்களோட கேரக்டர் இப்படித்தான் இருக்கும், இவங்க இதுதான் லாக்கி, இவங்க லாக்கி இல்ல, இவங்க இதெல்லாம் செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சிம்மராசிக்கு இயற்கையாவே ஒருத்தரை பார்த்தோன்னே அப்படியே வந்து நீங்க கணக்கு போட்டுருவீங்க. அப்ப உங்களுக்கு வந்தோடனே அவங்க தெரியும் இல்லையா? அப்ப அதை ரீதியா நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா அங்க இருக்கிற நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்படியே ஆளை எடை போட்டு என்ன எப்படி அப்படிங்கறது அக்யூரேட்டா கணக்கு போட்டுருவீங்க. ஓகேங்களா? அதனால பழக்க வழக்கங்கள் வரும். சோ வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சனி குருவை குரு சனியை பாக்குறதுனால கொஞ்சம் தாக்கங்கள் குறைந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது எப்படின்னா 100% விழுந்துட்டீங்க. இந்த குரு சனியை பார்க்கும்பொழுது ஒரு 20% தூக்கி நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. பட் சுக்கிரன் இங்க ராசிக்குள்ள வரும் பொழுது இங்க கேது இருக்கிறத மறக்கவே கூடாது. கேதுவோட எந்த கிரகங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த தாக்கத்தை அவர் கொடுத்தே தீர்வார். அவருடைய கெடுபலன்களை அவர் கொடுத்தே தீர்வார். ஞானத்தை கொடுத்துருவார். கேது ஞானக்காரங்க, ஞானத்தை கொடுக்காம அவர் போகவே மாட்டார். பட் அனுபவப்பட்டாதானே ஞானம். ஒரு விஷயத்த தெரிஞ்சாதானே அதை இங்க போக வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னு தெரிஞ்சாதானே ஞானம். அதுக்கப்புறம் வரக்கூடியது தானே. சோ அப்ப இங்க சுக்கிரன் இங்க வரும்பொழுது நீங்க இது முன்னெச்சரிக்கை சொல்றப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் தேவையில்லாம உள்ள போய் சிக்கிக்காதீங்க அப்படிங்கறதுதான் வந்து இந்த இதுல ஒரு மைனஸ். மத்தபடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண வரவு, கொஞ்சம் உயரத்துக்கு போறது, பெரிய அதிகாரிகளுடைய தொடர்பு, பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, சமுதாய லெவல் சூரியன் புதன் சேர்க்கிற சமுதாய லெவல்ல கொஞ்சம் உங்களை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். இந்த காலகட்டங்கள் நீங்க சொல்றது எல்லாமே அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. இத்தனை நாள் வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்க குடும்ப நபர்கள் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடியது, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லாமே ஒரு மதிப்பு இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே அவங்க வந்து கூர்ந்து கேட்பாங்க. இவன் என்ன சொல்ல வரான், இவன் என்ன பண்றான், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத செய்வாங்க. திறமையை காட்டக்கூடிய நேரம் இது. உங்களுடைய திறமையை கண்டிப்பா காட்டக்கூடிய நேரம். இத்தனை நாள் உங்களுடைய திறமைகள் காட்டினாலும் வெளிப்படையா தெரிஞ்சிருக்காது. எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருந்தாலும் அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான ஒரு விஷயம் நடந்திருக்காது, நல்ல விஷயங்கள் நடந்திருக்காது. பட் இது எல்லாமே ஒருங்கிணைந்து நடக்க போகுது. தைரியமா இருக்கலாம். எல்லா விஷயம் உங்களுக்கு லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு ஒரு நேரங்காலங்கள் வந்து இங்க கேது இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் டிசம்பர் வரைக்கும் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யறது நல்லது. ஆல்ரெடி கேது நிறைய ஞானத்தை கொடுத்து என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் உடம்புல இப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. செவ்வாய் உடம்ப பார்க்கறதுனால உடம்பு விஷயத்துல ரொம்ப வந்து அக்கறை எடுத்து செய்வீங்க. அதெல்லாமே சக்சஸ் ஆக போகுது. அதே போல பணம் சூப்பரா வரப்போகுது. உயரத்துக்கு போகக்கூடிய, அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே 100க்கு 200% இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.